இந்தியன் 2 கங்குவா அப்படின்னு இந்த வருடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு வெளியான பெரிய பட்ஜெட் படங்கள் பெரும்பாலும் ரசிகர்களுக்கு ஏமாற்றமே கொடுத்தது. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு கடந்த வருடம் நஷ்டம் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் தரப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் அடுத்த வருடம் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய முன்னணி கதாநாயகர்களுடைய படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடியது நடிகர் ரஜினிகாந்துடைய கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், சத்யராஜ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் இந்த படம் உருவாகி வருது. சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் இந்த படப்பிடிப்பு விறுவிறுப்பாக உருவாகி வருது. இந்த வருஷத்துக்குள்ளார இந்த படத்துடைய படப்பிடிப்பு நிறைவு பெறும் அப்படின்னும் இந்த வருடத்துக்குள்ளாரையே படம் வெளியாகும் அப்படின்னு தகவல் சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜுடைய LCUக்குள்ள இந்த படம் வர இருக்கு. சமீபத்தில் அனிருத் இசையில இந்த படத்துல இருந்து சிக்கிட்டு வைப் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சிங்கிள் வெளியாச்சு. இது ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்த படம் நடிகர் விஜயுடைய தளபதி 69. நடிகர் விஜயுடைய கடைசி படமா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படம். H1 இயக்கத்தில் உருவாகி வரக்கூடிய இதோடைய படப்பிடிப்பு இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் முடிவடைய இருப்பதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அக்டோபர்ல படம் வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நடிகர் அஜித் குமாருடைய விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள். இந்த 2 படங்களுமே ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்திருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் முதல்ல இந்த வருஷம் பொங்கலுக்கு வெளியாவதா அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. விடாமுயற்சி ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதால அஜித்துடைய இன்னொரு திரைப்படமான குட் பேட் அக்லி படமும் பொங்கல் ரேஸ்ல இருந்து விலகுச்சு. இன்னும் ரிலீஸ் தேதி குறிப்பிடப்படாத இந்த 2 படங்களும் இந்த வருடம் வெளியாகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அடுத்த படம் தக் லைஃப். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் தக் லைஃப். இந்த வருஷம் ஜூன் மாதம் வெளியாவதா இந்த படம் அறிவிக்கப்பட்டிருக்கு. நாயகன் படத்துக்கு அப்புறமா மணிரத்னமும் கமல்ஹாசனும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட நடிகர் கமலுடைய இந்தியன் 3 திரைப்படமும் வெளியாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விக்ரம் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய வீர தீர சூரன் படத்துடைய படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைஞ்சது. SJ சூர்யா, துஷார விஜயன் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சித்தா பட இயக்குனர் அருண் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துடைய 2ஆம் பாகம் முதல்ல வெளிவர இருக்கக்கூடிய நிலையில முதல் பாகம் அடுத்த வருடம் எதிர்பார்க்கலாம். சிவகார்த்திகேயனுடைய 23வது படமாக உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் SK23. நீண்ட நாட்கள் கழித்து இயக்குனர் முருகதாஸ் தமிழில் படம் இயக்குறாரு அப்படிங்கிறதால ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்குள்ளாயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முருகதாஸுடைய முந்தைய ஹிட் படமான விஜயுடைய துப்பாக்கி கதைக்களத்துக்கும் SK23க்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வராங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய படம் நடிகர் சூர்யாவுடைய ரெட்ரோ. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா முதல் முறையாக இணைஞ்சிருக்கக்கூடிய படம் தான் ரெட்ரோ. பூஜா ஹெக்டே இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் வெளியான இந்த படத்துடைய டீசர் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கங்குவா படம் சூர்யா ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் ரெட்ரா படத்துடைய டீசர் வித்தியாசமா இருக்கிறதாவும் கதைக்களத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறதாவும் ரசிகர்கள் சொல்லி வராங்க. இந்த படங்கள்ல இந்த வருடம் நீங்க அதிகம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய படங்கள் என்னென்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.